ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எதுவும் செய்யவில்லை. நாள்தோறும் வணங்குகிறேன். தினமும் காலையில் எழுந்தவுடன் கையெடுத்து என்னுடைய குலதெய்வத்தை தான் வணங்குகிறேன். ஆனால் என்னுடைய குலதெய்வம் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னுடைய குலதெய்வம் என்னுடைய குலத்தை காக்கவே இல்லையே. கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே என்று நினைக்கிறாய். கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். இதில் நீ சொல்வதில் எந்த தவறுமே இல்லை. நீ இந்த நொடி முதல் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். அதை நான் எந்த முறையும் மறுக்கவில்லை. ஆனால் அடுத்த நொடியிலிருந்து என்ன நடக்கப் போகிறது என்று உனக்கு தெரியாதா? நாளை உன் வாழ்க்கையில் நீ எதற்காக இவ்வளவு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறாய்? வெற்றியை பார்க்க வேண்டும். உன்னுடைய தொழிலில் நீ தனித்துவமாக தெரிய வேண்டும். ஒரு நல்ல பேரும் நல்ல மரியாதையும் நல்ல அந்தஸ்தும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ பலவிதமாக போராடிக்கொண்டே இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நீ போராடும் வழி எனக்கு தெரியும். போராட்டத்தில் எவ்வளவு வழிகள் தரும் என்பதும் எனக்கு தெரியும். இவ்வளவு விஷயங்களையும் கடந்து கொண்டுதான் நீ இருக்கிறாய். அதை பார்த்து கொண்டும் பல நேரத்தில் உதவி செய்து கொண்டும் தான் நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. நாளை உனக்கான வெற்றியை தரும் நாள். தொழிலில் வெற்றி கிடைக்கவில்லை. என்னுடைய தொழிலை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? இப்படி நினைக்கிறாய். உன்னுடைய தொழிலிலிருந்து நீ மாற வேண்டாம். இப்பொழுது இருக்கும் தொழிலிலே உன்னை நான் மென்மேலும் வளர வைப்பேன். இந்த தொழில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உன்னை எடுத்து செல்லும். இப்பொழுது சிறு கஷ்டத்தை தரலாம். ஆனால் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் வேலைதான் உன் வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு சென்று உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் முடிய வைத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறது. நீ எப்பொழுதுமே ஏதாவது சிறு பிரச்சனையோ சிறு கவலையோ வந்தால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட வேண்டும் ஒரே தடியாக என்று நினைக்கிறாய். இல்லை, அந்த இடத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று மட்டும் பார். அந்த பிரச்சனையை உன்னால் சமாளிக்க முடியும். அதனால்தான் உன்னை சுற்றி பிரச்சனைகள் வருகிறது. நீ எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் சமாளித்து விடுகிறாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் தொழில் பிரச்சனையாக இருக்கிறது என்றால் அந்த தொழிலில் என்ன செய்யலாம் என்று மட்டும் யோசி. அதிலிருந்து விடை பெறலாம் என்று யோசிக்காதே. உன்னுடைய செயல் உன்னை மிகப்பெரிய வெற்றிக்கு அழைத்து செல்லும். எந்த இடத்திலும் உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. உன்னை நம்பி உன் குடும்பம் இருக்கிறது. உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவாவது நீ நல்ல நிலைமைக்கு வருவாய். நீ எப்பொழுதுமே நல்ல குழந்தை. உனக்காக நான் எல்லா விஷயத்தையும் தாராளமாக செய்து தருகிறேன். கவலை இல்லாமல் இரு. எப்பொழுதுமே இந்த சாயான நான் உன் பக்கத்திலிருந்து நல்லது கெட்டது அனைத்திலும் உனக்கு பக்கபலமாக இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.